வீரா சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மாறனை கோர்ட்டிலிருந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீரா மாறனோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தோட மாறனையே பார்த்துட்டு இருக்காங்க. மாறனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா வீட்டுக்கு போன வீரா மாறனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பாங்க. வள்ளி வீராவை சமாதானப்படுத்தி சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. வீரா வந்துட்டு அவங்க கிட்ட மாறனை பற்றியே பேசி புலம்பிட்டு இருப்பாங்க. நான் மாறனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லாமா, இப்போ அவன் எப்படி இருக்கான்னு தெரியலையே, அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துருப்பாங்களம்மா, அந்த சாப்பாடு அவனுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே அப்படின்லாம் சொல்லி வள்ளி மடியில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க கார்த்திக் அங்கே வந்து வீராக்கு சமாதானம் சொல்கிறாங்க. வீரா இங்கே பாரு, நீ ஒன்றும் பயப்படாத, மாறன் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவான். ஒரு நாள்ன்றது கண்ணை முடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். அவன் கண்டிப்பாக திரும்ப வருவான். நான் மாறனுக்கு மட்டும் அண்ணன் கிடையாது, உனக்கும் தான் நான் அண்ணன், நீ தைரியமாக இரு அப்படின்னு தைரியம் சொல்ல ராமச்சந்திரன் ஒரு பக்கம் மாறனை வந்துடுவான், வீராவை சாப்பிட சொல்லு, நீயும் அவ கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்காத அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வீராக்கு சமாதானம் சொல்ல ராகவன் மட்டும் அவ என்ன சின்ன குழந்தையாம், வீரா தைரியமான பொண்ணு, அதெல்லாம் அவ புரிஞ்சுப்பா என்ன வீரா அப்படின்னு சொன்னதுமே வீரா யோசிக்கிறாங்க. உங்களுக்காக ஒருத்தன் அவனோட லைஃபையே ரிஸ்க் எடுத்து வச்சுருக்கான், ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறீங்களே, உங்களால் எப்படி தான் இந்த மாதிரிலாம் இருக்க முடியுதோ தெரில அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ராகவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.